வணக்கம் முருகன். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் இலங்கையை நோக்கி நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். அதை பத்தி சுருக்கமா பார்க்கலாம். வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்பதான் சேனல்ல போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி, இப்ப வீடியோக்குள்ள போகலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. அதற்காக 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் இலங்கையை நோக்கி இலக்கை நோக்கி தன்னுடைய நடைபயணத்தை, நீண்ட தூர நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அது என்ன இலக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இலங்கை தமிழர்களுக்காக போராடுறேன், இலங்கை தமிழர்களுக்கு ஒரு தனி நாடை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு தனியா கட்சி ஆரம்பிச்சவர் தான் வைகோ அவர்கள். அப்படி கட்சி ஆரம்பிச்சு இலங்கை தமிழர்கள் மற்றும் விடுதலை புலிகளுடைய நிதியை கையாண்டவர் தான். அப்படி அவர்கள் கொடுத்த நிதியை வைத்துக்கொண்டு ஒரு 2000 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறாரு வைகோ அவர்கள். அதில் ஏற்பட்ட சண்டையில தான் தற்பொழுது அந்த கட்சியில ஒரு 2ஆம் கட்ட மூத்த தலைவராக உருவெடுத்த மல்லை சத்யா அவர்களை கழுத்தை பிடித்து வெளியேற்றாத நிலையில வெளியேற்றினாரு. அந்த 2020 கோடி ரூபாய் சொத்து கூட 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் செலவுக்குன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து தேர்தல் நிதியாக ஒரு குறைந்தபட்சம் 250 கோடி ரூபாய் வாங்கணும். அதற்காகத்தான் வைகோ அவர்கள் தற்பொழுது நீண்ட நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற மாணவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நீங்க எதிர்காலத்தில் என்ன ஆக போற அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய உறவினர்கள் வந்தாலோ அல்லது பள்ளி ஆசிரியர் என்ன ஆக போறேன்னு கேட்டீங்கன்னா, டாக்டராக போகிறேன், கலெக்டராக போகிறேன், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆக போகிறேன், ஒரு இராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்காக உழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரந்த மனப்பான்மையோட, ஒரு மிகப்பெரிய கற்பனையோட தங்களுடைய கற்பனையை வெளிப்படுத்துவார். அதே போலவே அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த பிள்ளையோட பெற்றோர்கள் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சு தனியார் பள்ளியில் படிக்க வைப்பாங்க. தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாள் உழைப்பையே அந்த தன்னுடைய மகன் மீது மகள் மீது கொட்டுவாங்க. அப்படி படித்த அந்த மாணவன் கடைசியில் ஜொமேட்டோவில் சாப்பாடு வித்துட்டு இருப்பான். அதே போலத்தான் வாரிசு அரசியலுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடுத்த வாரிசாக ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் உருவெடுத்தார். அதை எதிர்த்து அந்த கட்சியிலிருந்து வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் உடைச்சு கூட்டி போனவர் தான் வைகோ அவர்கள். அப்படி போன கட்சியை உடைத்து கொண்டு வெளியேறிய வைகோ அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய வெற்றி பெற முடியாததுனால மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கட்சியுடன் வைகோ கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க வேண்டிய மோசமான நிலையை ஏற்பட்டிருக்கிறது தான் இப்படிப்பட்ட நிலைக்கு காரணம். அடுத்ததாக தற்பொழுது வைகோ அவர்கள் எந்த கட்சியை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாரோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக புலவராக மாறிவிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக வைகோ அவர்கள் கட்சியை உடைத்துக்கொண்டு திமுகவை உடைச்சு கொண்டு போன பொழுது அவருடன் பயணித்தவர்கள் நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்காங்க. வைகோ அவர்கள் ஸ்டாலினை எதிர்த்து, அதாவது திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு பிறகு, கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் வாரிசாக உருவெடுத்தார். அந்த வாரிசு அரசலை எதிர்த்து திமுகவை உடைத்து கொண்டு வெளியேறியவர் தான் வைகோ. அப்படி வெளியேறிய வைகோ அவர்கள் அவர் மட்டும் போனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு மிக மூத்த தலைவர்கள், 2ஆம் கட்ட திமுக தலைவர்கள் எல்லாமே கூட்டமா கூட்டிட்டு போய் தேர்தலை சந்திச்சாரு, கட்சி ஆரம்பித்தாரு. அப்படி ஆரம்பித்து ஒருவர் கூட ஜொலிக்கவில்லை. உடைச்சிட்டு போன வைகோவே ஜொலிக்கவில்லை. அதே போல நாஞ்சில் சம்பத் அவர்களும் வைகோவுடன் சென்றவர் தான். நாஞ்சில் சம்பத் அவர்கள் தற்பொழுது நடிகர் விஜயனுடைய கட்சியில் இணைந்து கொண்டு விஜய் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியில பிரச்சாரத்தில் மேற்கொண்டிருக்கின்றார். ஒரு காலத்துல நாஞ்சில் சம்பத் அவர்கள் பெரியார் அவர்களையும் அண்ணா அவர்களையும் கருணாநிதி அவர்களையும் தலைவர் என்று அழைத்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் தற்பொழுது நடிகர் விஜய் அவர்களை தலைவர் என்று அழைத்து கொண்டு, தலைவர் என்று ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இதுதான் வைகோவுடன் சென்றவர்களுடைய நிலை. அப்படி இருக்கும் பொழுது வைகோவுடன் சென்றவர்கள நிறைய பேர் அரசியல் விட்டே ஓடி போயிட்டாங்க. நிறைய பேர் கடன் அப்படிங்கிற கடல்ல மூழ்கி காணாம போயிட்டாங்க. அதில் ஒருவர் தான் நாஞ்சில் சம்பத் அவர்கள். ஆனால் தனியாக கட்சி ஆரம்பித்த இலங்கை தமிழர்களுடைய பணத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற வைகோ அவர்கள் தற்பொழுது ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு சொத்துக்கு அதிபதியாக இருக்கின்றார். அது மட்டும்தான் உண்மை. அடுத்ததாக
திமுகவுக்கு மாற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாரிசு அரசியலுக்கு, அதாவது ஸ்டாலினுக்கு எதிராக கட்சியை விட்டு வெளியேறிய வைகோ அவர்கள் தற்பொழுது அதே திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்துக் கொண்டு யாருக்கு எதிராக கட்சி ஆரம்பித்தாரோ அதே மு.க. ஸ்டாலினுடன் தன்னுடைய வாரிசுக்காக எம்பி பதவி, தன்னுடைய வாரிசுக்காக, அதாவது துரை வைகோவினுடைய எம்பி சீட்டுக்காக ஸ்டாலின் அவர்களுடன் கையேந்தி கொண்டிய நிலையில தான் வைகோ அவர்கள் மதிமுக இருக்கிறது என்பதுதான் உண்மை. தற்பொழுது நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த நடைபயணம் இலக்கை நோக்கிய பயணம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது என்ன இலக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொன்னதை போல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு 250 கோடி ரூபாய் தேர்தல் செலவுக்கு பணம் வேணும், ஒரு 2 எம்எல்ஏ சீட் வேணும். அதுதான் வைகோ அவர்களுடைய இலக்குக்கான நடைபயணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகவும் புத்திசாலி, மிகவும் அறிவார்ந்தவர். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வடிவேலுடைய காமெடி ஒன்று வரும், ஒரே ஒரு தடவை தான் என்னை பார்த்தான், உடனே டப்புன்னு காலை பிடிக்க சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவார். அதே போல வைகோ அவர்கள் நடைப்பயணம் போகிறோம் அப்படின்னு சொன்னார். உடனே டப்புன்னு புரிஞ்சிட்டாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, மிகவும் அறிவாளி, கருணாநிதியை விட மிக மிக அறிவு கூர்மை மிக்கவர் தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தலைவரே, நீங்க ரொம்ப தூரம்லாம் நடக்காதீங்க, வயசாயிடுச்சு, உங்க கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உங்களுக்கு 250 கோடி ரூபாயும் 2 எம்எல்ஏ சீட்டும் தர அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தேர்தல் வரை உடம்பை கெடுத்துக் கொள்ளாதீர்கள், தேர்தலுக்கு நீங்கள் தேவைப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சினா மதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக், இன்னும் சில கட்சிகள் எல்லாம் இருக்கு. அந்த கட்சிகள் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு லட்சியத்துக்காக தொடங்கப்பட்டதுதான் அந்த கட்சிகள் எல்லாமே. அந்த கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள்லாம் திமுக கூட கூட்டணி சேர்ந்து நீண்ட வருஷம் ஆயிடுச்சு. அதனால அந்த கட்சியினுடைய கொள்கை, எந்த கொள்கைக்காக, என்ன காரணத்திற்காக அந்த கட்சி தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத அந்த கட்சி 2ஆம் கட்ட தலைவர்களும் தொண்டர்களும், ஏன் அந்த கட்சியினுடைய தலைவரே மறந்து போயிட்டாரு. கூட்டணி கட்சிகளுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் மற்றும் அந்த கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாமே திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தலைவர் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறணும்னு சொன்னா அந்த கட்சியினுடைய தலைவர் மட்டும்தான் வெளியேறணும். 2ஆம் கட்ட தலைவரும் அந்த கட்சியினுடைய தொண்டனும் திமுகவை விட்டு வெளியே வரப்போவதில்லை. அதுதான் உண்மையான நிலை. இதை புரிந்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தலைவர்கள் எல்லாமே எங்களுடைய கூட்டணி, அதாவது திமுக கூட்டணி மிகவும் பலம் வாய்ந்த கூட்டணி, என்ன பண்ணாலும் அந்த கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் அறிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி கூறுவதற்கு காரணம் 2ஆம் கட்ட தலைவர்களும் தொண்டர்களும் திமுகவினுடைய கட்சி தொண்டனாக மாறியது, திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவராக மாறியதுதான் அதற்கு காரணம். அதற்கு ஒரே ஒரு உதாரணம், சமீபத்திய உதாரணம், மதிமுகவிலிருந்து வெளியேறிய மல்லை சத்யா அவர்கள் திமுகவில் சேரவில்லை என்றாலும் திமுகவினுடைய ஒரு தொண்டனாகவே மாறிவிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பலமான கூட்டணி. பலமான கூட்டணிலாம் கிடையாதுங்க, பணமான கூட்டணி. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்து 4.25 வருஷம் ஆக போகுது. 2021 26 வரலும் ஊழல் மட்டுமே முழு நேர வேலையாக செஞ்சு ஒரு 2 லட்சம் கோடி ரூபாய் சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அந்த பணத்தை வாரி இழைத்து எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற குறிக்கோளில் இருக்காங்க. அதற்காக தான் கூட்டணி கட்சிக்காரங்களும் உழைக்கிறாங்க. இப்ப கூட்டணி விட்டு வெளியேறினா திமுக கொடுக்கிற 200 கோடி 300 கோடி 500 கோடி ரூபாய் பணம் கிடைக்காது. அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய பணத்தை என்னைக்குமே சம்பாதிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் திமுக கட்சி, திமுக தலைமை கழுத்தை பிடிச்சி தள்ளினாலும் அந்த கூட்டணியிலிருந்து கூட்டணி கட்சிகள் வெளியேறாது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை. அதனால கொள்கைக்காக, நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக வைகோ அவர்கள் நடைபயணம் மேற்கொள்கிறார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய தவறு. சரி, அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.